ராகு பகவான் தான் தீய பழக்க வழக்கங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடியவர். அவர் நம்மளை சரியான பாதையில் கொண்டு போகணும்னா யார் அடிப்பானோ அவங்காலே விழுந்துட்டோம்னா வேலை முடிஞ்சு போச்சு. ஆதி சித்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம். மருத்துவத்தில் ஒரு சில மூலிகைகளை பயன்படுத்தும். கோரக்கர் மூலிகைன்னு அதுக்கு பேர். இன்னைக்கு தான் ஓப்பனாகவே வந்துருச்சு. மக்கள் எல்லாருமே போதைக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை. இந்த மூலிகை பழக்க வழக்கம் தான் இந்த சமூக சீர்கேட்டுக்கு மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது. சார், இதுவும் யாருமே விரும்பி எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல. ஒரு முறை நண்பர்கள் சொல்றதுனாலையோ அல்லது ஏதாவது ஒருத்தர் இதை பயன்படுத்தி நல்லா இருக்குதுன்னு சொல்றதுனாலையோ, ஒரு விருப்பத்தின் பேர்லோ, ஒரு ஆசையின் பேர்லோ, இல்லை நண்பர்கள் முன்னாடி தன்னை உயர்வா காமிச்சிக்கணுங்கிற ஒரு எண்ணத்துக்காகவோ, தன்னை மறந்து இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்துக்காகவோ பயன்படுத்தி தவறான பாதையில் இளைஞர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இளைஞர்கள் மனம் திருந்தி சரியான பாதையில போகிறதுக்கு பெற்றோர்கள் அல்லது அந்த இளைஞர்கள், சார் நான் இதுக்குள்ளார தெரியாம வந்துட்டேன், ஆனா என்னால் அதை விட்டு மீண்டு வெளியில வரவே முடியல, அது இல்லாம என்னால் இருக்கவே முடியல, அந்த பழக்கம் இருந்தால் மட்டும்தான் எனக்கு நிம்மதியா இருக்கிற மாதிரி இருக்குது, அப்பதான் எனக்கு தூக்கம் வருது, ஆனா இதை நான் போயிட்டேன் அப்படின்னா என்னுடைய லைஃபே வேற மாதிரி போயிடுது, இதுல மீண்டு வர்றதுக்கு என்னால் முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படக்கூடியவர்களுக்கு மிக அற்புதமான ஒரு சூட்சம் தான் நான் சொல்றேன். சனிக்கிழமை நாள், செவ்வாய்க்கிழமை நாள், இந்த 2 நாட்கள்ல தான் இந்த வேலையை செய்யணும். பெண் தெய்வங்கள், அம்மன், துர்கை, இந்த மாதிரி பெண் தெய்வங்களுக்கு உளுந்து வடை மாலை அதை வாங்கி அந்த அம்பாளுக்கு சாத்தி ஓம் ராகவே நமக, ஓம் ராகவே நமன்னு சொல்லக்கூடிய மந்திரத்தை 108 முறை சொல்லிட்டு அந்த மாலையை சாத்திட்டு நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ ஏத்திட்டு எனக்குள்ளார இருக்கக்கூடிய இந்த கெட்ட பழக்க வழக்கங்கள், அதாவது இந்த தீய பழக்க வழக்கங்களுக்கு நவகிரகங்கள்ல யாரு காரணமா இருப்பாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ராகு பகவான் தான் தீய பழக்க வழக்கங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடியவர். அவர் நம்மளை சரியான பாதையில கொண்டு போகணும்னா யார் அடிப்பானோ அவங்காலே விழுந்துட்டோம்னா வேலை முடிஞ்சு போச்சு. அப்படி மனம் திருந்த வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் அல்லது என் பையன் திருந்தவன் நினைக்கக்கூடிய பெற்றோர்கள் சனிக்கிழமை நாட்கள்லையும் செவ்வாய்க்கிழமை நாட்கள்லையும் அம்பாளுக்கு உளுந்தவட மாலை அணிவித்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த பசங்க தீய பழக்க வழக்கங்கள் மீண்டு வெளில வந்துருவாங்க. இது நிறைய பேருக்கு சொல்லி சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள் மீண்டு வெளியில வந்திருக்காங்க. ஸோ நிறைய பேர் தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றதுனால பெரிய பழக்கங்கள் மாற்றங்கள் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக நம்ம பெருசாக மெனக்கட போறதில்ல. நம்ம நல்ல ஒரு சமூகத்தை உருவாக்கணும் அப்படின்னா ஒரு சில ரிஸ்க் நம்ம எடுத்துதான் ஆகணும். அந்த வகையில் இதை நீங்க செஞ்சு பாருங்க, நிச்சயமாக பலன் உண்டு. பயன்படுத்துங்கள், பலனடையுங்கள். நன்றி.